உறவுகளுக்கு வணக்கம். பேசுவது மகேஷ் பாபு. இன்று ஏப்ரல் 2 2026. இன்று பங்குச்சந்தை எப்படி இருந்தது என்று பார்க்கலாம். அதற்கு முன்பு ஒரு முக்கியமான டிஸ்க்ளைமர். நான் செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் இல்லை. இங்கு நான் குறிப்பிட்ட பங்குகள் வாங்குவதற்கு விற்பனைக்கான ரெக்கமெண்டேஷன்ஸ் கிடையாது. நீங்கள் வாங்குறதுக்கு விற்கிறதுக்கு முன்னாடி ஒரு நல்ல செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிட்ட கேட்டுட்டு பண்ணுங்கள். இன்று பங்குச்சந்தையில் என்ன நடந்தது என்பதை தெரிவிப்பதற்கு நான் இதை கூறுகிறேன். நிஃப்டி 33 பாயிண்ட்டுகளும், சென்செக்ஸ் 185 பாயிண்ட்டுகளும் உயர்ந்து முடிவடைந்தது. காலையில் குறைந்து காணப்பட்ட பங்குச்சந்தை மாலையில் உயர்ந்து நிறைவடைந்தது. பங்குச்சந்தையில் நிறைய பேர் யூலிப்பில் இன்சூரன்ஸில் பணம் கட்டியிருப்பார்கள். அந்த பணம் மார்க்கெட்டுக்கு வரும் என்று நான் நினைக்கிறேன். இன்று சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா அண்ட் ஜம்மு அண்ட் காஷ்மீர் பேங்க் தனது நிதியாண்டு அறிக்கையை சமர்ப்பித்துள்ளது. மார்ச் காலாண்டு அறிக்கையை சமர்ப்பித்துள்ளது. சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா 15.65% இயர் ஆன் இயர் க்ரோத் என்று இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார்கள். இது 8.13 லட்சம் கோடி மார்ச் காலாண்டில். லோன் க்ரோத் 18.9%, இயர் ஆன் இயர் க்ரோத் 4.68 லேக் என்று கூறியிருக்கிறார்கள். நெட் ப்ராஃபிட் 31.6%, 1262 கோடியாக உயர்ந்திருக்கிறது என்று கூறியிருக்கிறார்கள். நான் பர்ஃபார்மிங் அசட்ஸ் டிக்ரீஸ்டு 2.7% என்று கூறியிருக்கிறார்கள். மற்றும் ஜம்மு அண்ட் காஷ்மீர் பேங்க் 13.61% க்ரோத் ஆகியிருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார்கள். டெபாசிட் 11.35% இன்க்ரீஸ் ஆகியிருக்கிறது என்றும், மொத்த கிராஸ் அட்வான்சஸ் 16.83% உயர்ந்திருக்கிறது என்றும் கூறியிருக்கிறார்கள். காசா டெபாசிட் ரோஸ் 8.07% என்று, அதாவது 75,478 கோடியாக உயர்ந்திருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார்கள். இன்று ட்ரூ நார்த் என்னும் கம்பெனியானது 9.54% தனது மொத்த ஸ்டேக்கையும் திக்விஜய் சிமெண்டிலிருந்து விற்றுவிட்டு மார்க்கெட்டில் வெளியேறி இருக்கிறது. ஈரான் இஸ்ரேல் யுத்தமானது க்ரூட் ஆயில் பிரைஸின் விலையேற்றத்திற்கு வழிவகுத்துள்ளது. இதனால் அனைத்து டயரின் விலையை கூட்டும். அது மட்டும் இல்லாமல் எஃப்எம்சிஜி பொருட்களான அனைத்து பொருட்கள், ஆயில், பெயிண்ட்ஸ், அனைத்து பொருட்களையும் விலையேற்றத்திற்கு வழிவகுக்கும் என்று தெரிவித்துள்ளது. சாத் லோக்கர் சினர்ஜி ரிலையன்ஸ் கன்சியூமர் ப்ராடக்ட்ஸிலிருந்து 103 கோடிக்கான கான்ட்ராக்டரை பெற்றுள்ளது. இது இன்று பங்குச்சந்தையில் நடந்த செய்திகள். மற்றும் பிற செய்திகளுடன் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.